பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 18 27 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டின்மையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட பேசுறாரு. ஏன்னா சிறுமைப்பட்ட ஜனங்களையே ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம எதுலயா ஒரு சிறுமத்துல இருக்கும் போது நீங்க ஒன்றுக்கு கவலையே பட வேண்டாம். இயேசுவே அவரே வந்து நம்மள ரட்சிக்கிறவராக நம்மளோட பேசுகிறார். ஆமே, உங்க வீடை தேடி இயேசு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படிக்கு தேவன் வருகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அது போல தேவன் வந்து நம்மளோட விளக்கை ஏத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல இருளாக இருந்தா நம்ம அந்த நேரத்துல இயேசுவே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம இருளை விலக்கி அவர் ஒளியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிச்சு போச்சே நீங்க யாராவது கவலைப்பட்டா இந்த நாளெல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அந்த சூழ்நிலையிலையும் தேவனை வந்து விசுவாசிக்கும் போது இயேசு நம்ம இந்த இருளை போக்குவார் நினைத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒளி உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இயேசுவே என்று நீங்க அழைக்கும் போது கண்டிப்பா தேவன் நம்மளை ஒருவரு கூப்பிட மாட்டார்கள். நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட அவருக்கு துக்கம் இருக்கும், அப்பனா நம்ம கூப்பிடணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க கூப்பிடும் போது உங்க இருள் விலகுவதற்கு அவர் வந்து ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா அவர் விளக்கை ஏத்துகிறவர். அல்லேலூயா. அவர் அணைக்கிறவர் அல்ல, அவர் நம்மளை ஏத்துகிறதுக்காக அவரோட ஏன்னா உயிரையே மாய்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம நல்ல சீர்பட்டு சிறப்பா இருக்கிறதுக்காக தன்னோட உயிரையே மறித்து சிலுவையில் பலியாய் இருக்கார். பலியாய் உயிரோட 3ஆவது நாள் எழுந்தது உண்மை என்றால் நம்ம இதை விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்காக தான் மரித்திருக்கார், மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அதனால நம்ம விசுவாசிக்கணும். கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா உயிரோடு இருக்கிறது உண்மை. ஏன்னா உண்மையான கடவுள் நம்மளோடு உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல அற்புத அடையாளம் இப்பவும் மரித்தோரெல்லாம் எழும்பத்தான் செய்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலயும் மரித்தோர்கள் வந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பா உயிர் தெழுகிறார். ஆமென், அல்லேலூயா. அது போல தகப்பன ஒவ்வொரு வியாதியும் ஜெபிக்கும் போது எல்லா கட்டிகள் மாறுது, நடக்க முடியாத எழுப்பி நடக்கிறாங்க. எத்தனை அற்புதம்! எல்லாம் சத்தின் டிவி பார்க்கும் போது ஒவ்வொரு இடத்துல எத்தனை அற்புதத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் நாம் நம்பணும், கண்டிப்பா நம்பணும். நம்ம நேர்லயும் எத்தனையோ ஜபத்துல கண்டிப்பா அற்புதம் நடந்து கொண்டே இருக்குது. தேவன் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிட்டப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனையின்றி கண்மலை யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஏன்னா கண்டிப்பா தேவன் வந்து அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து உத்தமமா இருக்கிற தேவன். ஒரு வேணா மதிலே கட்டி தாண்டுவே அவர் நம்ம கிட்ட வந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட மதிலா இருந்தாலும் நம்ம தாண்டிடலாம். ஆமென், அல்லேலூயா. எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை மீட்டு வந்துடலாம். ஏன்னா தேவன் நம்மளோட இருக்கிறார். அதனால நம்ம வந்து அவரை நினைத்தாலே போதும், நம்ம பிரச்சனைகள், நிந்தைகள், கஷ்டங்கள் எல்லாமே ஒளிந்து போகும். ஆமென், அல்லேலூயா. அவர் இருக்கும்போது ஏன்னா மெராக்கள் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் வந்து ஏன்னா ஒரு நிமிஷம் லேட் ஆகுதுன்னா அது ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையில நம்ம மீட்டெடுக்கிறதுக்காக தான் லேட் பண்றாரு. அதுக்காக தேவன் செய்யலைங்கிறது நம்ம வருத்தப்படுறதை விட ஏதோ லேட் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு தேவன் அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சிருப்பாரு. இந்த பிள்ளை இதுல இருந்து மீண்டு வரணும். அது ஏன்னா சுத்தமாவே அந்த பிள்ளை அந்த வழியில போயிடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் கொஞ்சம் லேட் பண்ணுவார். இல்லைன்னா நம்ம விண்ணப்பம் வந்து தூப கலசல் விழுகாம சத்துருவாலும் பிடுங்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப அது வரைக்கும் நம்ம வந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்களாகவும் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா
தேவன் என வசனம் வந்து புடமிட்டதா இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. நம்ம ஏன்னா அனைவருக்கும் அவரே கேடகமாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒவ்வொரு வார்த்தையும் புடமிட்ட வார்த்தை, வெள்ளியும் பொன்னை போலது. ஏன்னா அந்த வெள்ளியும் பொன்னையும் அந்த தீயில போட்டு உருக்கும் போதுதான் அந்த மினுமினுப்பும் அந்த பளபளப்பும் ஆகுது. அது போலதான் நம்மளையும் வந்து ஒரு இடத்துல கஷ்டத்தை கொடுக்கிறாரு, வேதனை கொடுக்கிறாரு அப்படின்னா வருதுன்னா தேவன் கொடுக்கல, நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாரு. இதுல வந்து பிள்ளைங்க பதமாகணும், பிள்ளைங்க வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் தேவன் ஒரு சின்ன என்ன சோதனைகள்லாம் கிடையாது, நம்மளை வந்து பதப்படுத்துறாரு. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தங்கத்தை கட்டி உருவாகுதுன்னா அது எப்படி பேர் கட்டி மட்டும் நம்ம எடுத்து போட முடியுமா? போட முடியாது. அதை உருக்கி பதப்படுத்தி நமக்கு என்ன டிசைன்ல வேணுமோ, ஏன்னா கம்மலுக்கா, ஏன்னா நெக்லஸா, செயினான்னு சொல்லி விதவிதமா ஒவ்வொரு இதுவும் நம்ம பண்ணுவாங்க. அப்ப அந்த தீயில போடும் போதுதான் உருகி வெளியே வரும். அது மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு சிரமம் வருதுன்னா அதுல இருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் நம்மளை பதப்படுத்தி உருவாக்குகிறார். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா உருவாக்குறாரு. ஏன்னா கர்த்தர் இல்லாமல் தேவன் யாருன்னு எடுக்க நம்மளோட பேசுறாரு. இந்த நாள்ல கூட தேவன் யாருன்னு கேக்குறாரு. கண்மலையா இருக்கிறார் அவர். ஆமென் அல்லேலூயா. அவரே கண்மலையா இருக்கும்போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள்ல கூட ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போதெல்லாம் தேவனை நம்ம அறிந்து கொள்ளும் போது தேவன் வந்து நமக்கு இந்த அற்புதத்தை செய்வார் அப்படின்னு நம்ம நினைத்தாலே போதும், நம்ம பிரச்சனைகள்லாம் மாறி போயிடும். ஒவ்வொரு சூழ்நிலை இருதயத்துல தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. என்ன பலத்தினால் இடைக்கட்ட வழியே செவ்வைப்படுத்துவது. ஆனா அவரோட பலத்தினால் நம்ம இடைக்கட்டணும். ஆமென் அல்லேலூயா. நம்ம பலத்தினால ஓடக்கூடாது, தேவனோட பலத்தினால் ஓடும் போது இடைக்கட்ட முடியும். தேவன் என்ன இடைக்கட்டி என்ன செவ்வைப்படுத்துகிறார். ஆமென் அல்லேலூயா. நம்மளை செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல காலை வேளையில கூட தேவனோட வார்த்தையை நம்ம நம்புவோம். கண்டிப்பா தேவனை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகள், நிந்தைகள், கஷ்டங்கள் எல்லாமே மாறுவதற்கு இந்த நாள்ல கூட எல்லாமே அந்த தேவன் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே தகப்பனே ராஜா, இந்த காலை வேளையில கூட இந்த சங்கீதத்துல ஆண்டவரே வாசித்தோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதிரி ஆண்டவரே இருளான குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இருளான குடும்பத்துல தகப்பனே ஒளியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நானே விளக்கை ஏத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீங்க ஒளியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் இருளை விலக்கி நீங்க ஒளியாக இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே நீரே நானே கேடகமாய் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் பெரியோர் சிறிய உங்க கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. நீர் கேடகமாக இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த காலை வேளையில் நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து நீங்க வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அனைவருக்கும்